ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபாலான் பஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டெஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 37 வினாக்கள் இருக்குங்க. இனிமேல் நம்ம சேனலில் ஜிஎஸ் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனுக்கும் டெஸ்ட் சீரீஸ் பார்க்க போகிறோங்க. முதல் கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் எத்தனை வகைப்படும்? விடை 2. ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள். சீர்திருத்த இயக்கங்களில் என்னென்ன இருக்குதுன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம். இன்னொன்று சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். அதில் என்னென்ன வரும்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம். இரண்டாவது கேள்வி, சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வள்ளலார் வடலூரில் நிறுவிய ஆண்டு எது? விடை 1867. வள்ளலாருக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க, அது என்னன்னா ராமலிங்க சுவாமிகள். 1866 பிரம்ம சமாஜ உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட போது தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஷ் என அழைக்கப்படலாயிற்று. விடை ஆதி பிரம்ம சமாஜம். நான்காவது கேள்வி, ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்யுமாறு வற்புறுத்தியவர் யார்? விடை அயோத்திதாசர். ஐந்தாவது கேள்வி, அயோத்தியதாசர் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு? விடை 1898. ஆறாவது கேள்வி, அயோத்தியதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு? விடை 1907. அயோத்தியதாசர் நடத்திய இன்னொரு இதழ் பார்த்திங்கன்னா திராவிட பாண்டியன். அது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டுனா 1885. ஏழாவது கேள்வி, ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்தியதாசர் டேஷ் என்னும் அமைப்பை நிறுவினார்? விடை அத்வைதானந்த சபா. எட்டாவது கேள்வி, நாராயண குருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றவர்கள்? விடை குமரன் ஆசான், டாக்டர் பால்பு. ஒன்பதாவது கேள்வி, ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர்? விடை நாராயண குரு. பத்தாவது கேள்வி, சத்திய சோதக் சமாஜ், இதோட பொருள் பார்த்திங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்? விடை ஜோதிபா பூலே. 11வது கேள்வி, அன்னி பெசன்ட் கீழ்கண்ட எந்த பத்திரிகைகளின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பினார்? விடை 1 மற்றும் 3, அதாவது நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் பத்திரிகை. 12வது கேள்வி, இந்தியாவில் டேஷ் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது? விடை பௌத்தம். 13வது கேள்வி, பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1875. இதை யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிறவங்களால பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது.
14வது கேள்வி, எதிர் மத மாற்றம் என்பது எந்த அமைப்புடைய முக்கிய குறிக்கோள்? விடை ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் 1875 தயானந்த சரஸ்வதியால் தொடங்கப்பட்டதுங்க. 15வது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை இயற்றியவர்? விடை தயானந்த சரஸ்வதி. 16வது கேள்வி, குலாம்கிரி இதோட பொருள் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம். இந்த நூலை இயற்றியவர் யார்? விடை ஜோதிபா பூலே. 17வது கேள்வி, பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? விடை ஆத்மராவ் பாண்டுரங். பிரார்த்தனை சமாஜம் 1867 ஆத்மராவ் பாண்டுரங்கால பம்பாயில் நிறுவப்பட்டதுங்க. 18வது கேள்வி, திருமண வயது சட்டப்படி திருமணத்திற்கான வயது 12ஆக உயர்த்தப்பட்ட ஆண்டு? விடை 1891. 1860 தான் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டதுங்க. அச்சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இந்த 1860 திருமண வயது சட்டம் வரும்போது பெண்களோட திருமண வயது 10 அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1891 தான் 12ஆக மாறுச்சு. அப்புறம் 1925 13ஆக உயர்த்தப்பட்டதுங்க. 19வது கேள்வி, பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாய் டேஷாம் ஆண்டு மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது? விடை 1856. விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1856. 20வது கேள்வி, கூற்று 1 கொடுத்துருக்காங்க. பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தார். 2வது கூற்று பாருங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவே தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தார். விடை கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. 21வது கேள்வி, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார்? விடை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். 22வது கேள்வி, மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் நம்பிக்கை பற்றிய டேஸ் கொள்கை கூறுகளை முன்வைத்தார்? விடை தேவேந்திரநாத் தாகூர் 4 கொள்கை கூறுகளை வச்சுருந்தாருங்க. அது என்னென்னா, ஒரு கடவுள் மட்டும்தான் இருக்காங்க. 2வது, அவருக்கு இணை யாருமே இல்லை. 3வது, நம்முடைய வீடு பேர் அப்படிங்கிறது அவரை நம்புவதில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது என்னென்னா, அவரை நம்புறது எப்படின்னா அவரோட விருப்பத்தை செயல்படுத்துவதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு. 23வது கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவி டேஷாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார்? விடை ஆகஸ்ட் 20ஆம் நாள். இந்த லெசனோட ஒன்லைனர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. லிங்க் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணுறேன். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். 24வது கேள்வி, டேஷாம் ஆண்டு தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார்? விடை 1829. இந்த சட்டம் இயற்றுவதில் ராஜாராம் மோகன் ராய்க்கு மிகப்பெரிய பங்கு உள்ளதுங்க. 25வது கேள்வி, ஜோதிபா பூலேவால் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி திறக்கப்பட்ட ஆண்டு? விடை 1852
பூனாவில் திறக்கப்பட்டது. 26வது கேள்வி, சையத் அகமது கான் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. முதல் கூற்று, மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார். இரண்டாவது கூற்று, அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார். மூன்றாவது கூற்று, மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்களின் நலம் பேணப்படும் என அவர் நம்பினார். விடை, இந்த கூற்றுகள் அனைத்துமே சரியானவை. 27வது கேள்வி, த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், மஹமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளை உருவாக்கியவர் யார்? விடை, சையத் அகமது கான். 28வது கேள்வி, 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் படிப்பறிவு பெற்றிருந்த பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் டேஷில் தொடங்கப்பட்டது. விடை, பம்பாய். இது எப்போன்னா 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவரால் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் தொடங்கப்பட்டது. 29வது கேள்வி, பம்பாய் பார்சி சமூகத்தைச் சேர்ந்த டேஷ் என்பார் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்ற வேண்டுமென இயக்கம் நடத்தினார். விடை, பெரம்ஜி மல்பாரி. 30வது கேள்வி, வள்ளலார் டேஷாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவினார். விடை, 1865. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இதோட பேர் மாற்றப்பட்டதுங்க. அது என்னன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். 31வது கேள்வி, ராஸ்ட் கொஃப்தார் யாருடைய முழக்கம்? விடை, பார்சி இயக்கம். ராஸ்ட் கொஃப்தார்னா உண்மை விளம்பி அப்படிங்கிறது பொருளுங்க. 32வது கேள்வி, நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? விடை, பாபா ராம்சிங். 33வது கேள்வி, தியோபந்த் இயக்கம் ஒரு டேஷ் இயக்கம் ஆகும். விடை, இது ஒரு மீட்பு இயக்கம். 34வது கேள்வி, அலிகார் இயக்கத்தை தொடங்கியவர் டேஷ். விடை, சர் சையத அகமது கான். 35வது கேள்வி, நவீன இந்தியாவின் முன்னோடி டேஷ். விடை, ராஜாராம் மோகன் ராய். 36வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று பாருங்க, ஐயன்காளி 1863 பிறந்தார். இரண்டாவது கூற்று, ஜீவன் என்பதே சிவன் என பரமஹம்சர் கூறினார். மூன்றாவது கூற்று, பரமஹம்சரின் சீடர் ஜோதிபா பூலே. நான்காவது கூற்று, 1999 பிரம்மஞான சபை தொடங்கப்பட்டது. விடை, 1 மற்றும் 2 சரியானவை. 37வது கேள்வி, தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது? விடை, ஆரிய சமாஜம் 1875. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 19ஆம் நூற்றாண்டின் தோன்றிய சமூக சமய சீர்திருத்தங்கள் இந்த லெசனோட டெஸ்ட் முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.